ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் திவ்யா. எனக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட பர்த்டே விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு நாங்களும் குளிச்சு கிளம்பிட்டு எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுக்க தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. இப்போ பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு போய் இன்றைக்கி இது பர்த்டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா, பாப்பா வந்து இது புது ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணாமே வச்சுருப்பேன் எப்போயுமே ஒரு ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு விட்டுட்டு பாப்பாவை காலைல ஒரு தம்பி எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுட்டு காலைல ஒரு 11 மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வீட்டு வேலைலாம் முடிச்சு வச்சுட்டு நான் ஹஸ்பண்ட் பாப்பா கிளம்பி இப்போ போகிறோம். பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், கொலுசு எடுக்கணும், அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும், கேக் ஆர்டர் கொடுக்கணும். சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு தெரில, பாப்பாவுக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் சிம்பிளாக தான் கொண்டாட முடியுது. ஃபஸ்ட் பர்த்டே அப்படி தான் கொண்டாடினோம். ஏன்னா அவளுக்குன்றப்போ எங்கள்கிட்ட காசு சேர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். தம்பிக்கு அப்படி இல்லை. அதோட போய் பேங்க்கில் போய் ஃபஸ்ட்டு காசை எடுத்துகிட்டு நம்ம வந்து கடைக்கு போயிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜேஎன் போனோம். ஜேஎனில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கலர்ஸ் பிடிக்கல. அதோட பக்கத்தில் இருக்க சின்னத்துறை போனோம். சின்னத்துறையில் பார்த்திங்கன்னா ரேட் கூட. அதோட வெளியில் வந்துட்டு ஒரு பெரிய கடையில் போய் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு, அது பெரிய கடை, ஒரு சின்ன கடை ஃப்ரெண்ட்ஸ். அந்த கடை பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த கடையில் போய் ட்ரெஸ் என்னால எங்களுக்கு பிடிச்ச மாதிரி போனோடனே பிடிச்சிருந்துச்சி. அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இந்த லிப்ஸ்டிக் சேட் வாங்கியிருக்கேன். எனக்கு செட் ஆகுதா இல்லைன்னு மறக்க முடியாது பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கரண்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஒரு கரண்டி வாங்க. பார்த்திங்கன்னா இந்த லிப்ஸ்டிக் சேட் 30 ரூபா. எப்படி சொல்லுங்கள், நல்லா இருக்கான்னு மறக்காமல் சொல்லுங்கள். தொண்டு மறுபடி போச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பிக்கு இந்த பென்சில் ஹிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா லப்பரு, இந்த இடத்துல லப்பர் கீழே கிடக்கு லப்பரு, இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக சேர்த்து 20 ரூபா வாங்கினேன். 2 ஸ்பூன் வாங்கினேன். இதில் ஒன்று என் தங்கச்சி பொண்ணுக்கு எடுத்தா, மறுபடியும் இதுக்குள்ளே கிடக்கு, எடுத்து கொடுக்கணும். 2 ஸ்பூனு, ஒரு குங்குமம், ஒரு காஜல், ஒரு லப்பர் பேண்ட், அப்புறம் பாப்பாவுக்கு வளையல், பிங்க் கலர் வளையல். அது பார்த்திங்கன்னா 4 செட்டு. அது பார்த்திங்கன்னா நெய் 2 இது ஹேர் பின், கிளிப்பு. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு 150 ரூபா. ஒயிட் கலர் வச்சது நெக்லஸ், செயின். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வைக்குவாங்க. இது அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு 2 ஷூ. அதாவது பாப்பா இனி வரை இப்படி போட்டதில்லை. அவள் காலி இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துருக்கான். அதனால் பாப்பாவுக்கு 2 ஷூ இந்த இப்படி வாங்க நல்லா சொல்லுவாங்க. அதே மாதிரி பாப்பாவுக்கு வாங்கினா தம்பிக்கும் அதே மாதிரி எப்பவுமே வாங்கிடுவோம். ட்ரெஸ்ஸு எடுத்துவோம். தம்பிக்கு இந்த ஷூ வாங்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பாப்பாவுக்கு இதே மாதிரி 4 நைட்டி எடுத்தோம். 3 நைட்டி இவளுக்கு, 1 நைட்டி அபிக்கு, அதாவது என் தங்கச்சி பொண்ணு கொடுத்தாச்சு. எப்படின்னு சொல்லுவேன், பாப்பா ஒரு கலர் போட்டிருக்கா, பிங்க் கலர், வைலட் கலர் எடுத்தது அபிக்கு கொடுத்தாச்சு. சொல்லுவேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு பட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு குடும்பி போட முடி வளர்ந்துருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா லப்பர் பேண்ட் வந்து செப்பல் கிடக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் ஷர்ட் பார்த்திங்கன்னா போடாமல் வச்சுருக்கோம். அதனால் 2 ஆஃப்யூஸ் ட்ரெஸ்ஸு எப்போயும் எடுப்போம்ல, இதே மாதிரி 2 செட்டு. சட்டை அங்கே கிடக்கு, ஒரு சட்டை. பாப்பாவுக்கு இது வந்து 2வது ட்ரெஸ். 2 ட்ரெஸ் எடுக்கணும். எப்படின்னு சொல்லுங்க. அதை பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு தம்பிக்கு வந்து இன்னும் வாங்கியிருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா போடாமல் அதாவது அத்தை வீட்டில் இருந்தது. இதுதான் பர்த்டே ட்ரெஸ், நாங்கள் எடுத்த ட்ரெஸ். போனோட்டு இதை விட்டு கிராண்டாக எடுத்தோம். இந்த பார்த்திங்கன்னா கொஞ்சம் போதும், ஓரளவுக்கு சிம்பிளாக முடிச்சுக்கலாம். மற்றும் பட்ஜெட் போதும். அட கோட் ஷூட்டை போட்டு வந்துட்டீங்களாடா? கோட்டெல்லாம் காணலா? போட்டு வந்துட்டாங்க. ஐயோ, கோட் இங்கே இல்லையே. இந்த 3 பை தானா? 3 பை தான். இது தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காய வெடி சொல்லுங்க.
இதான் ட்ரெஸ்ஸு. ஆனால் இதோட கோட்டை காணோம். கோட் கிடக்கும் இடத்துல. சட்டையும் மட்டும் தான் அது கோட் அங்கேயே போட்டு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஃபோன் வச்சுட்டு சொல்லணும். ஃபோன் வச்சு சொன்னால் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இதோடய பார்த்தீங்கன்னா பர்த்டே வ்ளாகும் பண்ணிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 1 hour கழிச்சு பார்ப்போம். என்னதுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேக் ஆர்டர் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை நைட் டைமில் தானே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஒரு 10 மணிக்கு மேலே தான் பாப்பா கேக் வெட்டுவோம். ஏன்னா அப்போ தான் அவளை பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பர்த்டே அப்போயும் அப்படி தான் டைம் கிடச்சிச்சு, இப்போயும் அப்படி தான் டைம் கிடச்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மணி 7:30 பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா கேக் வந்து ஆர்டர் கொடுக்க ஃபஸ்ட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு என்னன்னே தெரியல, பாப்பா பர்த்டேக்கு அப்போ மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடுது. தம்பி பர்த்டேக்காவது சமைப்போம், பாப்பா பர்த்டேக்கு சமைக்கல, சிம்பிளாக தான் போச்சு. இத்தாலியில் ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே பார்த்திங்கன்னா தம்பியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேலேருந்தே பாப்பாவுக்கு தம்பிக்கு 2 பேருக்குமே இங்கே தான் வாங்குகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கேக் ஆர்டர் கொடுத்துட்டு நிற்கிற ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம இப்போ உள்ளே போய் வாங்கலாம். அழகு பிள்ளை ஹாய் சொல்லு சித்திரி குட்டி. சித்திரி ஹாய். சித்திரி இங்கே பார் எங்கள் பூவை காணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா கேக்கை வாங்கிட்டு எனக்கு வந்து ரொம்ப நாளாக அந்த ப்ரௌனின்றாங்களே அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. சரி சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி சாக்லேட்லாம் ரொம்ப கசப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் வேறு அளவுக்கு பரவாயில்ல, திங்க முடியலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேக் வெட்ட பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீட்டுக்கு வந்து இதே என் தங்கச்சி எல்லாருக்குமே தெரியும், அது எங்கள் அப்பா அங்கிட்டு வசந்த்னு எல்லோரும் கேட்டு மெசேஜ் பண்ணுறீங்க. அவர் பர்த்டேக்கு தான் வந்தார், அதுக்கப்புறம் வீட்டுக்கே வரல. இப்போ அவங்க பர்த்டே விளாக்க ஃபுல்லாக பாருங்கள். வாங்கிட்டு ஹாப்பி பர்த்டே யாரா பிறந்தநாள் சொல்லிருக்காங்களா? ஹாப்பி பர்த்டே இங்க அங்கிட்டு கேக்க திங்க மாட்டேப்பா. அவங்களுக்கே வெட்டுங்க தள்ளுங்க தள்ளுங்க. அமுக்கு ஏன் அமுக்கு லசா அமுக்கு ஏன் அமுக்கு ஏன் அமுக்கு இங்க கொண்டாட அப்படியே வெட்ட விட கேக் வெட்டுறியா? உன் செல்லுல தான் நல்ல வீடியோ. என் செல்லு மாப்பிள்ள வெட்டுமா கொலுசு போடவே இல்லை. கொலுசு இதுல ஏல அந்த கொலுசு இதுல வச்சு கொண்டு வைக்கணும். யாவது இல்லை கேப்பே கொலுசு கொண்டு